அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோடை வெப்பம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெப்பம் கடுமையாகும் போது, வெப்பம் தணியும் வரை லுஹர் என்ற தொழுகையை தாமதப்படுத்தி தொழுங்கள். ஏனெனில் கடுமையான வெப்பம் நரக வெப்பக்காற்றின் வெளிப்பாடாகும். இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 533 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்ல வெயில் நேரத்தில் நாம் வெளியே செல்லாமல் இருப்பது மிகச்சிறந்த முன்னெச்சரிக்கை என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் நன்மை வரக்கூடியதாக இருக்கும். கோடையின் வெப்பம் அதிகமாக இருப்பதால் தாகம் இல்லாவிட்டாலும் அவ்வப்போது போதுமான குடிநீரை அருந்த வேண்டும். லேசான ஆடைகளை, வெளிரிய ஆடைகளை, உடலை இறுக்கி பிடிக்காத தளர்வான முழு கை ஆடைகள், நூல் துணி, பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் என்று மருத்துவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். வீட்டிலே தயாரிக்கப்பட்ட நமக்கு தேவையான உடலுக்கு ஆரோக்கியம் தருகின்ற பானங்களை, பல ரசங்களை குடிக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். இளநீர், நொங்கு, தர்பூசணி, மோர் அதிகமாக நாம் உட்கொள்வதன் மூலமாக நம்மால் ஏற்படுகின்ற சுகக்குறைவுக்கு சரியானதொரு ஈடு செய்கின்ற வகையிலே பகரமான ஒன்றாக அமைகிறது. வயதானவர்கள், குழந்தைகள், நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வெயிலின் தாக்கத்தினால் அதிகமாக பாதிக்கப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அவர்கள் வெயிலில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை வெயிலில் செல்வதை தவிர்த்து கொள்வது உடலுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியத்தை தரும் என்றும், தேநீர், காஃபி போன்றவற்றை குடிப்பதை விட நாம் புரதச்சத்து அல்லது உடலுக்கு தேவையான பானங்களை அருந்த வேண்டும் என்றும் நம்முடைய மருத்துவ உலகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இஸ்லாமியர்கள் கால மாற்றங்கள் குறித்து சிந்திக்க கடமைப்பட்டவர்கள். இந்த கோடை வெயிலிலே நன்மை தீமைகளை அறிவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது. அல்லாஹுடைய படைப்பில் எதுவுமே வீணானது இல்லை. அதை நாம் அறிந்து நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹுவை புகழ வேண்டும். எனவே இந்த கோடை வெயில் மூலமாக மனித சமுதாயத்திற்கு ஏற்படுகின்ற எண்ணற்ற பயன்பாடுகள் குறித்து சிந்தித்து, சூரிய கதிர்கள் அதிகமாக நேரடியாக உடலிலே படுவது உடலுக்கு கேடு விளைவிக்கும் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்மை நாம் கட்டமைத்து கொள்ள வேண்டும். கோடை காலத்திலே ஹார்ட் அட்டாக் போன்ற இதய சம்பந்தப்பட்ட மரணங்கள் ஏற்படுவது மிகவும் குறைவானது. குளிர்காலத்தை விட மிக குறைவானது என்றுதான் இங்கிலாந்தினுடைய மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது. கோடை வெப்பத்திலே வைட்டமின் டி அதிகரிப்பதே இதற்கு உண்டான காரணம் என்று குறிப்பிடுகிறார்கள். வைட்டமின் டி அதிகரிப்பதின் மூலமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக அமைகிறது. சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கின்ற இடங்களிலே பல்வலியினால் பாதிக்கப்படுவது குறைகின்றது. மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட எண்ணற்ற புற்றுநோய்களும் அதிக அளவிலே ஏற்படாமல் கோடை வெப்பம் பெண்களை பாதுகாக்கிறது என்கின்ற செய்தியையும் மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா
கோடை வெப்பத்தின் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்புகளை விட்டு பாதுகாத்து அதன் மூலமாக ஏற்படுகின்ற பயன்பாட்டை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.